ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். சரிங்களா? அப்படி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ மெத்தட் சேவிங், நியூ டிப்ஸு. இதில் நியூ மெத்தட், புது வழியில் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். தினமும் இந்த முறைப்படி நீங்கள் சேமித்து வைத்தாலும் சரி, அல்லது வாரம் சேமித்தாலும் சரி, மாதம் சேமித்தாலும் உங்களுடைய விருப்பம். இது வருடத்துக்கு கணக்கு பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த நாளுமே இந்த வீடியோவில் மொத்தமாக நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ பாருங்கள், இது தாங்க நம்மளுடைய பிளானு. இது படி நீங்கள் மாதம் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் 4 வாரத்துக்கும் போட்டிருக்கிறேன் பாருங்கள். 4 வாரத்துக்கும் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு முதல் வாரம் 25 ரூபா நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும், அதை எப்படி பிரித்து 3 விதமாக, காலை, மதியம், இரவு, எப்போயுமே நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா 25 ரூபா அப்படின்றது ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்டேயும் பைசா இருக்காது. அதனால் நான் காலை, மதியம், இரவு அப்படின்னு பிரித்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த காசை எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி பிரித்து போட்டிருக்கிறேன். எப்படின்றத நான் சொல்கிறேன். இது முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், இந்த 4 வாரம் சேர்ந்தது ஒரு மாதம். சரிங்களா? ஒரு மாதத்துக்கு இதே நீங்கள் வழிமுறையை பயன்படுத்தி செஞ்சாலும் சரி, இல்லை இதே மாதிரி நாங்கள் டெய்லியுமே இதே ஃபாலோ பண்ணி செய்கிறோம், முதல் வாரத்துக்கு இந்த மாதிரி, 2வது வாரத்துக்கு இந்த மாதிரின்னு பார்த்து செய்கிறோம் அப்படின்னாலும் ஓகே. சரிங்களா? இப்போ காலையில் 8 ரூபா, மதியம் 8 ரூபா, நைட்டு 8 ரூபா எடுத்துகிட்டு வச்சுட்டிங்கன்னா 24 ரூபா வரும். நீங்கள் 24 ரூபா தான் வருது, அப்போ 25 ரூபா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கும் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் 8 ரூபா சேர்த்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 7 நாளைக்கு 168 ரூபா ஆகும். நீங்கள் இதை 168 ரூபாயை நான் வார சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா வாரம் 168 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. இல்லை நான் வீட்டில் டெய்லியுமே நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 2வது வாரம் பார்த்திங்கன்னா 50 ரூபா, 50 ரூபா. அப்போ 7 வாரம் 7 5 35, 350 ரூபா தானே வரணும். அப்புறம் ஏன் நீங்கள் 357 ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அந்த 7 ரூபா தாங்க இங்கே சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? இங்கே நான் என்ன சொன்னேன், ஞாபகத்துக்காண்டி நான் சொன்னேன். 8 ரூபா சேர்த்து வச்சிங்கன்னா 24 ரூபா வரும். அந்த மீதி அந்த 1 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, அது இதில் இருந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ டேலி ஆகிடும். இதோட 25 ரூபாய்க்குரிய கணக்கும் இதோட 50 ரூபாய்க்குரிய கணக்கும் சரியாக வந்துடும். இப்போ உங்களுக்கு கணக்கு புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து அடுத்த வாரம் 3வது வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 25 ரூபா காலையில், மதியம் 25 ரூபா, இரவு 25 ரூபா எடுத்து வச்சா 75 ரூபாய்க்கான பிரித்து வச்சதுக்கான இது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம 7 நாளைக்கு 525 ரூபா கிடச்சிரும். சரிங்களா? இதுக்கு எந்த மாற்றமுமே இல்லை. இதுக்கு மட்டும்தான் மாற்றம். இதுக்கு என்ன மாற்றம்னு உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ 8 ரூபா நம்ம பிரித்து வச்சோம்னா ஒரு நாளைக்கு நம்ம 24 ரூபா தான் வரும். ஆனால் நம்ம 25 ரூபான்னு எழுதியிருக்கிறோம். அதோட காசு இங்கே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். 17 17 17 அப்படின்ற போது 51 ரூபா வருது. ஆனால் நம்ம 50 ரூபா தான் சேர்த்து வைக்கணும். கூட 1 ரூபா நம்ம இதில் சேர்த்து வைக்கிறோம். அந்த 1 ரூபாயை எடுத்து நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். 350 ரூபா வர வேண்டிய இடத்துல 357 ரூபா வந்திருக்கு. இங்கே 7 ரூபா கம்மியாக வந்திருக்கு. அந்த 7 ரூபாயை நம்ம இங்கே சரி பண்ணிட்டோம். ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு இப்போ. ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ 4வது வாரத்துக்கு வாங்க. 100 100 ரூபாயாக சேர்த்து வைக்கிறோம். 7 நாளைக்கு 100 ரூபா சேர்த்து வச்சா 700 ரூபா வரும். ஆனால் நான் 700 ரூபா வர்றதுக்காண்டி காலையில் 33 ரூபாயும், மதியம் 33 ரூபாயும், இரவு 34 ரூபாயும் சேர்த்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபா கிடச்சிரும். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ 700 ரூபா நம்மளுக்கு கிடச்சிரும்.
மொத்தம் பார்த்திங்கன்னா முதல் வாரம் 168 ரூபா சேர்த்து வைக்கிறோம், 2வது வாரம் 357 ரூபா சேர்த்து வைக்கிறோம், 3வது வாரம் 525 ரூபா நம்ம சேமிப்பு இருக்கும், 4வது வாரம் 700 ரூபா நம்ம சேமிப்பு இருக்கும். மொத்தமாக நம்ம 4 வாரத்தையும் கவுண்ட் பண்ணோம்னா 1750 ரூபாய் இருக்கும். அப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு அழகாக 1800 ரூபாய்க்கு 50 ரூபா தான் கம்மியாகுது. அழகாக 1700 ரூபா நம்மளால் சேர்த்து வைக்க முடியுங்க. அதுதான் நம்ம சேமிப்புக்கு நான் இந்த மாதிரி பிரித்து சொல்கிறேன். ஏன்னா யாருமே வந்துட்டு மொத்தமாக எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப வேலைக்கு போகிறவங்க சரி, வீட்டில் இருந்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே பாருங்கள் 50 ரூபாய்க்கு உள்ளதாங்க வருது. ஒரு நாளைக்கு நம்மளால் 50 ரூபா சேர்த்து வைக்க முடியாதா சொல்லுங்கள்? நம்ம சேமிப்பு ஒரு 50 ரூபாய் இருக்காதா ஒரு நாளைக்கு? நீங்களே யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க கூட இந்த சேமிப்பை அழகாக சேமித்து வைக்கலாம். 8 ரூபாயில் இருந்து 34 ரூபா வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு நம்ம சேமிக்க போகிறோம். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் வேலைக்கு போக முடியல, குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றவங்க இந்த மெத்தட் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மாதம் நம்மளால் 1750 ரூபா சேமிப்பு இருக்குங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 1750 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ எவ்வளோ வருது நமக்கு? 21,000 ரூபா சில்லறை நம்ம சம்பாதிக்க முடியுதுங்க. 21,000 நம்மளால் வருஷம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அதனால் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேமிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சேமிப்பு தொடர்றீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.